அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்ஸ் வந்து பார்க்குறோம். இன்னைக்கு என்ன கேள்விகள் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். முதல் கேள்வியில பார்த்தீங்கன்னா நேஷனல் பேர்ட் ஆஃப் அமெரிக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அமெரிக்காவின் தேசிய பறவை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நேற்று ஜோ பைடன் அவர்கள் அமெரிக்காவுக்கான ஒரு தேசிய பறவை அப்படிங்கிறத அறிவிச்சிருக்காரு. சரிங்களா? ஸோ நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச ஒரு பதில் தான் ஒயிட் ஹெட்டட் ஈகிள் அப்படிங்கிறதா சரியான விடை. வெண்தலை கழுகு அப்படிங்கிறதா. சரிங்களா? ஸோ இவ்வளவு நாளா சொல்லியிருந்தாங்க, ஆனா இப்பதான் நேஷனல் பேர்டா ரெகனைஸ் பண்ணியிருக்காங்க. சரியா? அடுத்தது, கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அபவுட் கென் பெத்வா ரிவர் லிங்கிங் ப்ராஜெக்ட். First project under interlinking of rivers National Perspective Plan of 1980, located in Madhya Pradesh, Ken Betwa tributaries of Yamuna River அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. கென் பெத்வா நதிகளை இணைக்கும் திட்டம் பற்றிய பின்வரும் கூற்றுகளை கவனியுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நதிகளை இணைக்கும் தேசிய முன்னோக்கு திட்டத்தின் கீழ் முதல் திட்டம் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. மத்திய பிரதேசத்தில் அமைந்துள்ளது. கென் பெத்வா யமுனை நதியின் துணை நதிகள் அப்படின்னு சொல்லி 3 ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. 3 ஸ்டேட்மெண்ட்டையும் பார்த்தோம்னா இன்டர்லிங்கிங் ஆஃப் ரிவர்ஸ் நேஷனல் பெர்ஸ்பெக்டிவ் பிளான் 1980 தான் வந்திருக்கும். கரெக்ட் தான். இதுக்கு கீழே சாங்ஷன் ஆன ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் என்னன்னா அந்த கென் பெத்வா ரிவர் லிங்கிங் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறதா. கென் மற்றும் பெத்வா நதிகள் ரெண்டுமே மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய நதிகள் தான். ஸோ இந்த நதிகள் இணைப்பு மூலமா நிறைய ஏக்கர்ஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சர் லேண்ட் வந்து பயன்பெறும். அதுக்குதான் இந்த கென் பெத்வா ரிவர் லிங்கிங் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறதே வருது. புந்தேல்கண்ட் இந்த பகுதிகளில் இருந்து நமக்கு தண்ணி எல்லாம் அப்படியே எடுத்துட்டு வருவாங்க. கென் பெத்வா ரெண்டுமே பார்த்தோம்னா யமுனை நதியோடைய துணை நதிகள், அதுவும் கரெக்ட் தான். ட்ரிபியூட்டரிஸ் ஆஃப் யமுனா அப்படிங்கிறது 3மே நமக்கு கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். ஸோ ஆல் ஆர் கரெக்ட். என்ன ஒரு பின்னணியில பாக்குறோம்னா பிரதமர் அவர்கள் தொடங்கி வச்சிருக்காரு இந்த திட்டத்தை. அந்த ஒரு பின்னணியில பார்க்கணும். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. Which party was founded in 1925 in Kanpur which is celebrating its centenary? அதாவது இந்த இடத்துல கேள்வி மாத்தி. சரிங்களா? அதாவது 1925 கான்பூரில் தொடங்கப்பட்ட எந்த கட்சி நூற்றாண்டை கொண்டாடுகிறது அப்படிங்கறதா கேள்வி. சரிங்களா? சோ எந்த கட்சி அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு நல்லாவே தெரியும். 1925 அப்படின்னு பார்த்தாலே நமக்கு கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா கான்பூர்ல வச்சு தொடங்கி இருப்பாங்க. அதுக்கு முன்னாடி 1920 தொடங்கி இருப்பாங்க. ஆனா அது இந்தியாவுல வச்சு தொடங்கி இருக்க மாட்டாங்க. உஸ்பெகிஸ்தான்ல டாஸ்கண்ட் அப்படிங்கிற பகுதியில வச்சு தொடங்கப்பட்டிருக்கும். அங்கிருந்து வந்தவங்க பெஷாவர்ல வச்சு அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. பெஷாவர் கான்ஸ்பிரசி கேஸ் அப்படிங்கறத பார்த்திருப்பீங்க. இதெல்லாம் தாண்டி 1925 பாம்பேல கான்பூர்ல வச்சு நமக்கு கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது தொடங்கப்பட்டிருக்கும். சரிங்களா? சோ அதுதான் இந்த கேள்வி. அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா The Satanic Verses book was written by. The Satanic Verses என்ற புத்தகத்தை எழுதியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. Satanic Verses அப்படிங்கிற புக் எழுதினது யார் அப்படின்னா சல்மான் ருஷ்டி. சரிங்களா? கடைசியா which of the following is India's first bio village அப்படின்னு கேட்டிருக்காங்க. பின்வருவனவற்றில் இந்தியாவின் முதல் பயோ கிராமம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. திரிபுரா அப்படிங்கிற மாநிலத்தில் இருக்கக்கூடிய தஸ்பாரா அப்படிங்கிற பகுதி தான். தஸ்பாரா அப்படிங்கிற பகுதி எல்லாமே பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 64 குடும்பங்கள் தான் இருக்கக்கூடிய ஒரு கிராமம். இருந்தாலுமே அவங்க பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் எல்லாமே எக்கோ ஃப்ரெண்ட்லியா, என்விரான்மெண்டல் ஃப்ரெண்ட்லியா, பயோடைவர்சிட்டிக்கு பாதுகாக்கக்கூடிய வகையில பயன்படுத்துறாங்க. சரிங்களா? அதனாலதான் இந்த ஒரு கிராமத்தை நம்ம பயோ வில்லேஜ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். எங்க இருக்கு அப்படின்னா தஸ்பாரா இன் திரிபுரா. சரியா? இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் பார்த்திருக்கோம். தேங்க்யூ.